வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்கள் வீட்டில் நல்ல செல்வ செழிப்பும் நிறைந்த அன்பும் மன அமைதியும் பெருக இந்த பிரபஞ்சத்தை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் பிரபஞ்சத்தோட ஒரு திட்டம்தான். அந்த உணர்வுகளை உங்களுக்கு உணர்த்தி இந்த வீடியோ பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பண்ணுற எல்லாமே பிரபஞ்சம்தான். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பஸ்ஸில் டிரைவர் இருக்கார், வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த டிரைவரை நமக்கு முன்ன பின்ன தெரியாது, அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு தெரியாது, என்ன மாதிரி லைசன்ஸ், ஹெவி வெஹிக்கிள் ஓட்ட முடியுமா என்ன தெரியாது. ஆனால் கண்ணை மூடி டிக்கெட்டை வாங்கி பஸ்ஸில் உட்காந்துரும். அதே மாதிரி தான் பிளெயினில் பைலட்டு யாருன்னே முடிஞ்சு பார்க்க முடியாது. பஸ்ஸாவது நாம் பஸ் கண்டக்டரை பார்க்குறோம், பிளெயினில் யாரை பார்க்குறோம்? பார்க்கவே முடியாது. பைலட்டை பார்க்கறது ரொம்ப ரேர், குரல் மாத்திரம் கேட்கும். அவரை நம்பி முன்ன பின்ன தெரியாத அவரை நம்பி 27 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அமெரிக்கா போய்டுறோம், 14 மணி நேரம் ட்ராவல் பண்ணி யூரோப் போய்டுறோம், 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி துபாய், சிங்கப்பூர் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறோம். இத்தனையும் நாம் பண்ணுறவங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷனை நம்பி செய்கிறோம். அப்படி இருக்கும்போது பிரபஞ்சத்தை ஏன் நம்பக்கூடாது? பிரபஞ்சத்தை ஏன் நீங்கள் நம்பலை? ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட எதுக்கு பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பணும், எப்படி நம்பணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேச தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். முதல்ல இதில் என்ன பண்ணணுன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு தனித்துவம் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் யூனிக் ஹியூமன் பீயிங். இந்த உலகத்தில் கொஞ்ச நேரத்துக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட ஆள், அவ்வளோதான். உங்களுக்கு சுயமாக ஒரு குணாதிசயம் இருக்கும், சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உணரணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரே மாதிரியாக ரொட்டீன் காலையில் எழுந்து சமையல் பண்ணி அதை பண்ணி இதை செஞ்சு அப்படி ரொட்டீனாக ஒரு லைஃப் ஆகும்போது நீங்கள் அதை ரொட்டீனாக அதே ஒரு லைஃபு சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறீங்களோ ஒரே விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடும்? உங்களுக்கு ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச், ஒரு நல்ல விஷயம் நடக்குது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள், விஷுவலைசேஷன் பண்ணுங்கள், இது ஸ்டோரி போர்டு எழுதுங்க, ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் இந்த வாழ்க்கை நடைமுறையில் உங்கள் உடம்பை, உங்கள் மனசை நீங்கள் கவனிக்கிறது ஒரு சின்ன மாற்றம், ஒரு குதூகலமான விஷயம். நல்லா தலைவாரி மூஞ்சி கழுவி பொட்டு வைக்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க, ஜென்ஸ் அதை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்ல ஒரு பேப்பர் படிக்கிறது, நல்ல ஒரு செய்தி, இப்படி சின்ன மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். இந்த சின்ன மாற்றங்கள் கொண்டு வரும்போது உணர்வுகளும் மாறி வரும். உணர்வுகள் மாறி வரும்போது சின்ன சந்தோஷங்களை சேகரிச்சுக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வாங்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் போது அது பண்ணும்போது இதயத்தை சுற்றி ஒரு காந்த அலை அப்படியே வரும். ஒரு காந்த அலை சின்னதாக வந்து அது ரவுண்டாக இதயத்தில் சர்க்கிள் ஆகும். சந்தோஷம் அப்படின்னா மனசை தான் பிடிச்சிக்கிறோம், தலையை பிடிச்சிக்கிறதில்ல. தலைவலின்னா தான் தலை அப்படி வரும். அந்த காந்த அலைகள் அப்படியே வந்து மேலே போகும். அப்போ நம்ம மைண்டில் என்ன பண்ணோன்னா, மூளையில் என்ன ஆகும்னா, அதில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள் ஒன்று போக ஆரம்பிக்கும். இந்த காந்தாலையும் அந்த எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிளும் சேரும்போது தான் அந்த உணர்வு ஒன்றாகும். என்ன உணர்வு? நான் இன்றைக்கு எனக்கு விரும்புகின்ற இந்த பத்திரம் வந்தது, வீடு வாங்கிட்டேன், வீடுக்கு சாங்ஷன் ஏதோ ஒரு விஷயம், அதில் வர அந்த குதூகலம் இங்கே ஃபீல் பண்ணும்போது இங்கே இது உடனே இந்த மண்டையானது அது சரி பண்ணிடும். அப்படி ரெண்டும் சேரும்போது தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த டெசையர்ட் ரிசல்ட் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, முதல்ல அஃபர்மேஷன் தன்னுறுதி செய்யும்போதும், முதல்ல மேனிஃபெஸ்டேஷன் செய்யும்போதும், ஸ்கிரிப்டிங் செய்யும்போதும் இந்த மனசும் இந்த மூளையும் ஏற்றுக்காது, நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எதுவுமே புதுசாக இருந்தால் நமக்கு அது செட் ஆகாது இல்லையா? அந்த மாதிரி தான். ஆனால் இது மாதிரி இருக்கும்போது நாள்பட அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடும்? ஒரு ஹேபிட்டாக போயிடும், பழக்கமாக போயிடும். அந்த பழக்கமாக போக இந்த பழைய மூட நம்பிக்கைகள், நடக்காது, முடியாது அப்படிங்கிற பல விஷயங்கள் அப்படியே அதை ரீப்ளேஸ் பண்ணி இது நமக்கு அப்படியே மனசில் நமக்கு தேவையான விஷயங்கள் பதிந்து விடும். சில சமயம் இது சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வேண்டாத விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு நல்ல எண்ணங்களாக அப்படியே நம்ம வேணுங்கிற உணர்வுகளையும் எண்ணங்களையும் அது பதியும். அப்படி பதிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இதுதாங்க நீங்கள் முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், முன்ன பின்ன தெரியாத ஒரு பஸ் கண்டக்டரை நம்புறதை விட
முன்ன பின்ன தெரியாத ஒரு பைலட்டை நம்புறதை விட நீங்கள் நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தையும் நாம் ரொம்ப விரும்புகின்ற அந்த கடவுளையும் நம்பி இந்த காரியத்தில் நிறைஞ்சால் உங்களுக்கு நன்மை ஏற்படும்.